கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேவ சமூகத்தில் தியானிப்போம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆதியாகமம் 49:25 இல்லை. கர்த்தர் யாக்கோபு மூலியமாக யோசேப்புக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார், அவர் உனக்கு வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஆழங்களின் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதத்தினாலும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு துணையாக இருப்பார், நம்ம கூடையே இருப்பார். எப்படியெல்லாம் துணையாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் தொடர்ந்து தியானிக்கணும். தேவ சமூகத்தில் தியானித்து அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முறிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்மோடு துணையாக இருப்பார். இந்த மாதம் வாக்கு தத்துவம் எரேமியா 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் தான் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இது ஒரு ஜெபத்தை போல இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இதை காமித்து இதை நமக்கு வாக்கு தத்துவமாக இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். என்னை அறிந்திருக்கிறவர், என்னை காண்கிறவர். ஆண்டவர் நம்மை அறிந்தவர். எப்படியெல்லாம் என்னை அறிந்திருக்கிறார் என்பதை நம்ம கடந்த 1ஆம் தேதி அதை தியானித்தோம். அவர் என் உட்காருதலை, என்னுடைய எழுந்திருக்கிறதலை, நான் படுத்தாலும் நடந்தாலும் அவர் என்னை அறிந்திருக்கிறார். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஒருவர் உண்டு. என்னுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் வானத்திலிருந்து பூமியில் சகல ஜனங்களையும் அவர் படைத்தவர்களையும் பார்த்து கண்ணோக்கி அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். நம்மளை அறிந்தவர். இந்த உலகத்தில் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது, யாருமே நம்மளை அறிஞ்சு கொள்ளவே முடியாது. நம்மளை புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை எனக்கு நல்லா தெரியும் நினைப்போம். இந்த ஆளா அப்படின்ற மாதிரி சில சம்பவம் நடக்கும். ஆமாம், சில ஆளை நம்பி நினச்சிருப்போம், இந்த ஆளா இப்படி இருக்காங்க, சர்ச்சில் இப்படி நினச்சோம், வெளியே பார்த்தா வேற மாதிரி இல்லை இந்த ஆள் இருக்குது அப்படிங்கிற அளவிற்கு சில நேரம் சிலருடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். குடும்பத்துலேயும் அப்படி தான். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள்லையும் சரி, சில மனைவிமார்கள் சொல்லுகிறத பார்த்துருக்கிறேன். அவரை புரிஞ்சிக்கவே முடியல பிரதர். ஒரு நேரம் நல்லா இருக்கிறாரு, ஒரு நேரம் டான்ஸ் ஆடிடுறாரு அப்படின்னு சொல்லி. அது என்ன டான்ஸுன்னு உங்களுக்கு தெரியும், தோத்துறோம். ஆமாம், கொஞ்சம் ஏதாவது மாறிடுறாரு, ஒரு ஆளை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு சில மனைவிமார்கள், சில புருஷர்மார்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. சில நேரம் பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுக்காங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை அறிஞ்சிக்கவே மாட்டாங்க, என் இருதயமே அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. நான் காலேஜில் படுற கஷ்டம் தெரியுமா, நான் தனியாக படுற வேதனை தெரியுமா, நான் எப்படியெல்லாம் படுறேன்னு தெரியுமா, எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிற சில பிள்ளைகள் இருப்பாங்க. சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கழுத படிக்க வச்சு வேலையை கொடுத்து வியாபாரம் பண்ணி வச்சா, இதெல்லாம் பாருங்கள், இந்த பிள்ளையெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, நான் இந்த கடைசி பையன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சேன், அவன் தான் கஞ்சி குடிக்க வைப்பான்னு நினச்சா, அவன் கடைசியில் எனக்கு கஞ்சி ஊற்றுறதே கஞ்சை தான் குடிக்க வைக்கிறான் அப்படின்ற அளவுக்கு சில பேர் சில பிள்ளைகளை குறித்த பெற்றோர்களுடைய வருத்தம். ஆமாம், சில விசுவாசிகளுக்கு வருத்தம். சில நேரம் எங்கள் பாஸ்டரை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும்போது, ஆமாம், நம்முடைய வாழ்க்கையை அறிந்த ஒரே ஒருவர், அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட பகலை போல எல்லாம் நிர்வாணமாக இருக்குதுன்னு இருக்கு. நம்மளை தெரிந்த அறிந்த புரிந்த ஒரே ஒருவர் ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா. சீமோன் வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறார். அப்போது பாவியான ஸ்திரீ காலில் விழுந்து தலைமயிரை வச்சு கண்ணீராக நினச்சி நுடைச்சி தைலத்தை உடைச்சி ஊத்துறா. உடனே சீமோன் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறார். இந்த பிள்ளை எவ்வளோ பாவியான ஆளுன்னு தெரியாமல் இந்த ஆள் என்ன அப்படியே விட்டுட்டுருக்கிறார். ஒன்று டக்குன்னு அவன் சிந்தையை அறிந்து, அவன் யோசனையை அறிந்து, சீமோனே, ஒருத்தன் அவ்வளோ கடன் பட்டிருந்தான், இவனுக்கு இவ்வளோ மன்னிக்கப்பட்டது, இதில் யார் அதிகமாக அன்பு கூர்ந்தான், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே
இவள் என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறாள், அதனால தான் இவள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீ உன் யோசனை எல்லாம் விளங்காத யோசனை தான். ஆமென். மனுஷன் புத்தியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷன் புத்தி அது இந்த விளங்காத புத்தி. நம்ம யோசிக்கிற மாதிரி இயேசு யோசிக்கிறவர் அல்ல. ஆகாரின் கண்ணீரை கண்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டார், தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு அங்கே திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று பரிதவித்து அங்கே ஆகாரம் இல்லை என்று அறிந்து அவர்கள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அவர்களுடைய மனநிலைமையை இயேசு அறிந்து சோதித்தார். அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக அந்த நாளை கொடுத்து 12 கூட மீதி எடுக்க வைத்தார் என்று போன வாரம் தியானித்தோம். இந்த வாரத்தில் எனக்கு ஆவியில் ஏவப்பட்டது இந்த 12ஆம் அதிகாரத்தையே என்ன சம்பவம்னு கொஞ்சம் உட்காந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 12ஆம் அதிகாரத்தில் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 21 23 வாசித்தீங்கன்னா எரேமியாவுக்கு விரோதமாக ஆனதோத்தின் மனுஷர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனதோத்தின் மக்கள், இதில் 2 முறை இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது. 21 23 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனம், பாபிலோனின் அடிமைத்தனம், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சிறையிருப்பில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் இருந்ததற்கு பின்பாக ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்புவார்கள், கர்த்தரிடத்தில் கெஞ்சுவார்கள், தங்களை தாழ்த்துவார்கள், ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்பார்கள், மீண்டும் ஆண்டவர் இரக்கம் செய்வார். இப்படி தான் நியாயாதிபதிகள் முழுவதும் இருப்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், திருப்பி அவர்கள் பின்மாற்றம் அடைவார்கள், திருப்பி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து பலி செலுத்தி இருதயத்தை கிழித்து உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி புலம்புவார்கள், திருப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், திருப்பி தேவனுக்கு பிரியமில்லாததை செய்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் சத்துரு கையில் பிடிச்சு கொடுப்பார். இப்படி தான் சைக்கிளாகவே பல வருஷமாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தபோது எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படி ஆண்டவர் அங்கே பேசுகிறார் எரேமியாவை கொண்டு. அப்பொழுது எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆனதோத்தின் புத்திரர்களுக்கு, மனுஷர்களுக்கு அது கடினமாக இருந்துச்சு. சில நேரம் தீர்க்க தரிசனம் நமக்கு சாதகமாக இருந்தால், நலமாக இருந்தால் நம்ம பல்ல காட்டுவோம், சந்தோஷப்படுவோம், சிரிப்போம், களி கூறுவோம். தீர்க்க தரிசனம் இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பெருமை பாராட்டுவோம். ஆனால் அதே தீர்க்க தரிசனம் நம்மை நோக்கி வந்து, நீ இதில் சரியில்லை, இதில் கரெக்ட் பண்ணணும், கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறா, நீ வேதம் வாசிக்கணும், சில காரியத்தை விடணும்னு சொல்லும்போது அது நமக்கு நெருடலையும் இடரலையும் உண்டாக்குகிற மாதிரி இருக்கிறது. தீர்க்க தரிசனம் எப்பயுமே புத்தி, பக்தி, ஆறுதல். சொல்லுங்க, புத்தி, பக்தி, ஆறுதல். ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் புத்தியை கொடுக்கணும், பக்தியை உண்டாக்கணும், அது நம்மளை ஆறுதல் படுத்தணும். இது 3 சேர்ந்தது தான் தீர்க்க தரிசனம். எச்சரிப்பும் இருக்கணும், நம்மளை ஆறுதலும் படுத்தணும், அதில் நம்ம உணர்வும் அடையணும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. ஆனால் இப்போ இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மேக்சிமம் எப்படி இருக்கிறது, நம் இருதயத்துக்கு ஏற்றமான தீர்க்க தரிசனமாகவே இருக்குது, ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமாகவே இருக்குது. அதைத்தான் நம் இருதயமும் வாஞ்சிக்கிறது. அப்படி தான் வேதமும் சொல்லுகிறது, நமக்கு நலமான தீர்க்கதரிசிகளையும் நலமான போதகர்களையும் இருதயத்துக்கேற்ற போதகர்களையும் நாம் தேடுறோம், அப்படி தான் உருவாக்கி வச்சுக்கிறோம். எங்கள் பாஸ்டர் அப்படியே ஆசீர்வாதமாக பேசுவார், ஆசீர்வாதமாக பேசி நரகத்துக்கு கொண்டு போயிடுவார். ஆமென். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களையும் இருதயத்துக்கு ஏற்ற தீர்க்கதரிசிகளையும் நாடி போவீர்களானால் நான் சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் நிற்க முடியாது. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் வரும், கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
ஆனா எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சாதகமா இல்ல, பாதகமா இருந்தது. இந்த பாதகமான தீர்க்க தரிசனம் வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனதோத்தின் மனுஷர்களுக்கு எரேமியா மீது கோபம் வந்தது. அவனுக்கு அவ்வளவு எரிச்சல் வருகிறது எரேமியா மேல. எரேமியாவை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதற்காக போடுகிற ஒரு பெரிய போராட்டம் அங்க நடக்கிறது. அப்பொழுது எரேமியா 12ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, உம்மாட வழக்காட போனால், தேவரே நான் உம்மோடு வழக்காட நான் போனால், ஆனால் நீதி உள்ளவராமே, நீங்கள் நீதி உள்ள, உங்களோடலாம் நான் வழக்காட முடியாது. ஆனால் என் நீதியை குறித்து, என் நியாயத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட சில காரியத்தை சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு முடியல அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கனும் பாருங்க, துரோகம் செய்கிறவனும் வாழ்ந்திருக்கிறான், சுகித்திருக்கிறான். என்னால் இதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. என்னை கொண்டு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க, ஆனால் அவனும் நல்லா தான் இருக்கிறான். அவன் சுகித்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். 2ஆம் வசனத்தில் பார்த்தா அவன் கனி கொடுக்கிறான், அவன் வேர் பற்றி தேறி போகிறான். அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களோ தூரமாக இருக்கு. நல்லா பாட்டு பாடுறான், நல்லா கத்தரை துதிக்கிற மாதிரி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறான், காணிக்கெல்லாம் பயங்கரமாக கொடுக்குறான். ஆனால் இருதயமோ உமக்கு தூரமாக இருக்கிறது. அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படியெல்லாம் செய்கிறீங்களே, என்ன ஆண்டவரே, எப்போ தான் எங்களுக்கு முடிவு வரும்? எப்போ தான் நீதி செய்வீங்க? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் இருக்குது? தேசத்தில் துன்மார்க்கனும், கர்த்தருக்கு பிரியமில்லாதவனும், அநியாயம் செய்கிறவனும், அநீதி செய்கிறவனும், கொலையும் கொள்ளையும் செய்கிறவனும், லஞ்சம் வாங்குறவனும், நல்லா சுகித்து இருக்கிறதும், துரோகம் பண்ணுகிறவன் வாழ்ந்திருக்கிறதும், அவன் வேர் பற்றி அவன் சந்ததியும் அதே துன்மார்க்கத்தை செய்து கனி கொடுக்க பார்க்கும்போது நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும், நம்ம கர்த்தருக்காக வாழ்கிற பரிசுத்தம், ஆண்டவருக்காக படுற பாடுகளை பார்த்துட்டு சில நேரம் உங்களுக்கு எப்படி தோணுது? ஆண்டவரை, என்னை நீங்கள் அறிங்கலையா? எங்களை நீங்க காணலையா? எங்களுக்கு நீதி செய்ய மாட்டீங்களா? எங்களுக்காக வழக்காட மாட்டீங்களா? எப்போன்னு சொல்லி எத்தனை பேருக்கு அந்த நினைவுகள் வந்திருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறது? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட யோசனைகள் வந்திருக்கிறது? நான் மட்டும் ஏன் இப்படி பாடுபடுறேன்? இருக்கா? நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நீங்க சொல்லி நான் பேசுறேன், நீங்க சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆனா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? அப்போ அவர் சொல்றாரு, அவர் தன்னை பத்தி சொல்றாரு. நான் இந்த பிரச்சனை, இந்த உலகத்தில் இவ்வளவு போராட்டம் இருக்கு, இவ்வளவு பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை இருக்கு, இவ்வளவு அநியாயம் செய்யறதுக்கு சூழ்நிலை இருக்கு. ஆனா இதன் மத்தியிலையும் பாவமான யாவற்றையும் பாரத்தையும் எல்லாம் சுற்றி நெருங்கி நிற்கிறதையும் உதறி தள்ளிட்டு உமக்காக ஓட தானே செய்கிறேன். நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கீங்கல்ல, நான் கரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல, நான் உமக்காக பர்ஃபெக்டாக வாழ்றது உங்களுக்கு தெரியலன்னு அவர் சொல்றார். என்னை அறிந்திருக்கிறீ, என்னை காண்கிறீ, என் உள்ளந்திரியங்கள் உமக்கு முன்பாக, இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதுன்னு உமக்கு தெரியும்ல. அதனால நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த துன்மார்க்கரை எல்லாரும் எப்படி ஆடுகளை போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாய்களுக்கு அவர்களை நியமியும். எப்படி ஒரு நாய் எப்படி ஓனாய் பட்சித்து போகுமோ அதே போல நீங்க உடனே அவங்களை அழிங்க. எரேமியாவுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இமீடியட் சொல்யூஷன் வேணும், உடனடி தீர்வு வேண்டும் என்கிற எண்ணம் எரேமியாவுக்கு இருக்கிறது. ஏன்? சுத்தி அவனுக்கு விரோதமா நடக்கும்போது இவனை கர்த்தர் அவர்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றான். தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க அப்படி வேர் பற்றி பெருகுகிறார்கள், கனி கொடுக்கிறார்கள், செழித்து ஓங்குகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறான், பாட்டு பாடுறான், கர்த்தரை துதிக்கிறான். ஆனா இருதயம் மட்டும் தூரமா இருக்கு. நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க? உடனே தீர்ப்பு செய்யுங்க, உடனே நியாயம் செய்யுங்க. வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இரத்தப்பழிக்காக இரத்தம் சிந்தின ஒரு கூட்டம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்குது. ஆண்டவரே, எங்கள் இரத்தப்பழிக்காக எப்பொழுது நீங்கள் பழி வாங்குவீங்கன்னு கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கூட்டம் நிறைவேறும் வரைக்கும், இந்த கூட்டம் இந்த இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய தொகை நிறைவேறும் அளவுக்கும் நீங்கள் கொஞ்சம் இளைப்பாருங்கள் சொல்லி ஆண்டவர் விட்டுறாரு. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீதி வரமாட்டேங்குது. சில பேருக்கு நீதி உடனே வரமாட்டேங்கிறத, சிலருக்கு நியாயம் உடனே கிடைக்க மாட்டேங்குதே, சிலருக்கு உடனே ஜபத்துக்கு பதில் வர மாட்டேங்குதே. அப்போ நம்ம ஜபிக்கிற ஜபம் எப்படி இருக்கு? என் இருதயத்தை பாருங்க, நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்கிற ஜபம் நமக்குள்ள வருதில்ல. எரேமியாவும் அதே ஜபத்தை தான் செய்கிறார். இம்மீடியட் சொல்யூஷனை எரேமியா எதிர்பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் ஆண்டவரோ எரேமியாவுக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? 5ஆம் வசனத்தை பாருங்க. நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணுவார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினாள், யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? எரேமியாவுக்கு நம்ம அப்பா கொடுக்குற ஆன்சரை பார்த்தோன்னே என்னடா இது, அப்போ இது பிரச்சனை இல்லை போல இருக்கு, இதோட இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. இது 1 மடங்கு தான், ஆனால் இன்னும் 7 மடங்கு இன்னும் பிரச்சனை வரும் போல இருக்க. பக்கத்தில் சொல்லுங்க, இதுவே நான் பிரச்சனை நினைச்சேன். இதுவே நான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கேன். இவனுங்க எனக்கு விரோதமா பேசுனது, நான் தீர்க்க தரிசனம் உரைச்சதை இவனுங்க கேட்காம இருந்ததையே ஒரு பெரிய பஞ்சாயத்தா கூட்டிகிட்டு இருந்தேன். இவன் வாழ்றதும், இவன் செழித்தோங்கிறதும், கனி கொடுக்கறதும், வேர் பற்றி அவன் வாழ்கிறதும், வாயால துதிக்கிறதும், ஆனால் வெளியே போனா தண்ணி அடிக்கிறதும், இங்க கர்த்தரை உயர்த்துகிறதும், வெளியே போனா துன்மார்க்கமா இருக்கிறதும், இங்க கர்த்தரை உயர்த்தி கையை உயர்த்தி துதிக்கிறதும், வெளியே போனா வீட்டுக்காரி அடிக்கிறதும், இங்க கர்த்தரை துதித்து மைமைப்படுத்துறதும், வெளியே போனா லஞ்சம் வாங்குறதும், இதையே நான் பெருசா நினைச்சேன். ஆனா இதை விட பெரிய பிரச்சனை வரப்போகிறது. இதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு உபத்திரம் உண்டோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இது காலாட்களோடு ஓடுகிற பிரச்சனை, ஆனா குதிரையோடும் ரதங்களோடும் ஓடுகிற ஒரு காலம் வருகிறது. இன்னும் உபத்திரவம் அதிகமாகத்தான் மாறும், இன்னும் போராட்டம் மாறத்தான் செய்யும். ஆனால் எந்த தேவ பிள்ளை அதன் மத்தியிலும் பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய் கர்த்தருக்காக படுகிற பாடுகளிலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி முடிவு பரியந்தம் எந்த தேவ பிள்ளை ஊழியக்காரன் நிலைத்து நிற்கிறானோ அவனுக்கு தான் கர்த்தர் அறிந்திருக்கிறார், காண்கிறார், நீதி செய்வார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க 12ஆம் அதிகாரம் 5 to 17 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த ஆனதோத்தின் மனுஷர்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா செஞ்ச காரியங்களையும் ஆண்டவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு, என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கன்ட்டு. அதில் சொல்றாரு, எரேமியா 12:7 என் வீடு அப்படிங்கிறார். அவர் சொல்றார், என் வீடு, என் வீட்டை அவங்க பாழாக்கினார்கள் இருக்கு. 2வது 12:7 to 9 வசனம் என் சுதந்திரம். நீங்க எழுதிக்கலாம், என் வீடு, என் சுதந்திரம். 3வது 12:7 என் ஆத்துமாவை நேசித்தவன். 4வது பாருங்க, எரேமியா 12:10 என் திராட்சை தோட்டம், என் திராட்சை தோட்டம். இந்த ஜனங்கள் எல்லாம் எதை கெடுத்தாங்க, எதை பாழாக்குனாங்க, எதுல துரோகம் பண்ணினாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. என் வீட்டை, என் சுதந்திரத்தை, என் ஆத்மா நேசித்தவனை, என் திராட்சை தோட்டம் சபைய. அப்புறம் சொல்றாரு அதே 10ஆம் வசனத்துல என் பங்கு, என் பங்கு அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு என் பிரியமான பங்கு அப்படிங்கிறாரு. யாக்கோபுக்கு 11 பிள்ளை இருந்தாலும் யோசேப்பை ரொம்ப நேசிச்சார். இன்னொரு பிரியமான ஒரு பங்கு. பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அப்போ ஒரு பிரியமான ஒரு ஸ்பெஷல் பங்கு வர இருக்கு. அதையும் அடுத்து சொல்றான் பாருங்க, எரேமியா 12:14-16 என் ஜனமாகிய இஸ்ரவேல். 9 என் நாமம். 12:16 பாருங்க, என் நாமம். இவ்வளவு 8 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களும் ஆனதோத்தின் மனுஷர்களும் இதை பாலாக்கி காரியத்தை செய்திருக்கிறாங்கப்பா. என் வீட்டை, என் சுதந்திரத்தை, என் பங்கை, என் பிரியமான பங்கை, என்னுடைய பிரியமான ஆத்துமா, என் ஆத்துமா நேசித்தவன், என் ஜனமாகிய இஸ்ரவேல், என் நாமம். இவ்வளவு இந்த ஜனங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுவார், இவர்கள் மனம் திரும்பி என் பட்சத்தில் வருவார்களானால் அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட்டு கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழியை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவில் ஊன்ற கட்டப்படுவார்கள். இல்லைன்னா என்ன செய்வேன்னா, கேளாம போனா நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடு பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு காரியம் இதெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சாங்கன்னா, என் பிள்ளைகள் கரெக்டா கை கொண்டு என் நாமத்தின் மீது ஆணையிட்டால் நான் அவங்க சத்தத்தை கேட்பேன், அவங்கள பிடுங்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், அவங்கள ஆசீர்வதிப்பேன், அவங்கள நாட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.
நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை அறிந்திருக்கிறார், என்னை காண்கிறார், என் இருதயம் அவருக்கு முன்பாக அறிந்திருக்கிறது என்று சொல்லுகிற அந்த ஜபம் நமக்குள்ள வருதில்ல. ஆமென். சில நேரம் உடனடி இம்மீடியட் ரிசல்ட்டை நம்ம சில நேரம் எதிர்பார்க்கிறோம். அது வராத போது நமக்கு சில நேரம் போராட்டமாக தான் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறார். காலாட்களோடே ஓடும்போது நீ இளைத்து போவாயானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் சொல்கிறேன், நமக்கு என்ன வரப்போகிறது, நமக்கு முன்னாடி என்ன வரப்போகிறது என்ற சிந்தனை நமக்கு தேவை. புரியுதா? இனி என்ன சம்பவிக்க போகிறது, இனி என்ன நடக்க போகிறது என்கிற சிந்தனை நமக்கு அவசியம். எதிர்காலத்தை குறித்த தரிசனம், எதிர்காலத்தை கொடுக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அப்போ எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, காலாட்களோடு ஓடும்போதே நீ இப்படி அழைத்து போறிய, குதிரையோடும் ரதத்தோடு ஓட வேண்டிய ஒரு காலம் வருது. எலியாவை போல ஒரு காலம் வருகிறது. அப்பனா உனக்கு அது தெரியணும். வரும் காரியங்களை குறித்த சிந்தனையும், வருங்காலங்களை குறித்த ஒரு தரிசனமும், வருங்காலங்களை குறித்த ஒரு அறிவும் சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வேண்டும். நீ உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கிற, உடனே நீதி கிடைக்கணும், உடனே அற்புதம் நடக்கணும், உடனே விடுதலை கிடைக்கணும்னு எரேமியாவே உனக்கு நீ என்ன அறிந்திருக்கீங்கல்ல, இவன் மட்டும் இப்படி இருக்கிறான்னு சொல்லாத. உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காத. ஒரு பிரச்சனை ஒன்று முன்னாடி இருக்கு, பெரிய காரியம் சம்பவிக்க போகிறது, அந்த குறித்த அறிவு உனக்கு வேணும். ரெண்டாவது சொல்றாரு, அந்த நெருக்கடி காலங்களில என்னுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆயத்தம் வேண்டும். சொல்லுங்க, இப்படி ஒன்று வரப்போது இல்ல, அதுக்கு நான் how to I prepare myself, எப்படி நான் ஆயத்தமாகிறது வரப்போற காரியத்துக்கு சொல்றாரு. காலாட்களோடு ஓடும் போதே இருக்குன்னா நீ குதிரை அதெல்லாம் வரப்போகுது. அப்படின்னா இதை பற்றி அறிவு வேணும். அப்படின்னா நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பலன் பட வேண்டும், நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும், நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆவியில் பலப்பட வேண்டும், நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஜபத்தில் பலப்பட வேண்டும், நீங்களும் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆவியை குறித்த ஒரு தெளிவு வேணும். தேசத்தில் நடக்கக்கூடிய காரியத்தில் தெளிவு வேணும். அதுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கா, அதுக்கு வேண்டிய அந்நிய பாஷை இருக்கா, அதுக்கு வேண்டிய உன்னத பலன் இருக்கா, அதுக்கு வேண்டிய வரங்கள் இருக்கா, அதுக்கு வேண்டிய தரிசனங்கள் இருக்கா, அதுக்கு வேண்டிய தீர்க்க தரிசன ஆவி டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளை ஏதோ ஜெபிச்சோம் வந்தோம் போனோம் இருக்க கூடாது. காலம் பொல்லாதவைகளாயிருக்கிறது. அப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்னு, நான் ஆப்போசிட்ல நின்று யுத்தம் பண்ண போற ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னு அறிந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனா ஒண்ணு தெரியும், உலகத்துல இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன். நல்ல கைத்தட்டி ஆண்டவர் அதுக்கு தான் சபையை ப்ரிப்பேர் பண்றாரு. ஆமென். என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர்னு சின்ன பிள்ளைய போல சின்ன சின்ன பிரச்சனைக்கும் ஸ்கூல் டைமில் நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூல் டைமில் நம்ம ஸ்கூலில் இருந்தால் இங்கே பாருங்கள், இங்கேயே பஞ்சாயத்து ஓடும். இவன் என்னை நுள்ளிட்டான், இவன் கிள்ளிட்டான். ஸ்கூலில் என்ன சாரு, இவன் என் லப்பரை எடுத்துட்டான், என்ன லப்பரு, என் கட்டரு, அப்புறம் என் ஜாமெண்ட்ரி பாக்ஸை எடுத்துட்டான் டீச்சர். அப்போ இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒன்று எலும்பி டீச்சர் அப்படின்னு ஒன்று நிற்கும். எனக்கு இப்படிப்பட்ட விசுவாசிகள் ஆண்டவர் விரும்பலை. இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் கேட்குறாரு. இப்படிப்பட்ட ஆட்களையா கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலில் பயன்படுத்த முடியுமா? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் போராட்டம் இல்லை, யாருக்கு தான் கண்ணீர் இல்லை, யாருக்கு தான் அவமானம் இல்லை, யாருக்கு தான் நிந்தை இல்லை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. ஆமாம், பிஸ்னஸ் பண்ணுறவன் வேலை பண்ணுறவனை பார்த்து உமக்கு என்னையா, நீர் மாதம் மாதம் சம்பளம் வந்துடுது, நீர் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டுருக்கிறீரு, வந்தால் ரிட்டையர்ட் ஆனால் உமக்கு என்னையா பென்ஷன் வருது, ரிட்டையர்டு பணம் வரும். பிஸ்னஸ் பண்ணுறவன்
அங்கிட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆத்தாடி, அங்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பண்ணவனை பார்த்து நமக்கு என்ன, நீ இஷ்டத்துக்கு டைமுக்கு கம்பெனிக்கு போகலாம் வரலாம், டைமுக்கு கடைக்கு போகலாம் வரலாம், நினச்சா லீவை போடலாம், நினச்சா எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணலாம், நினச்சா என்னன்னாலும் வாங்கலாம், பட்ஜெட்டே கிடையாது. எங்கே வேலை பார்க்குறாள். அப்போது பிஸ்னஸ் பண்ணுறவன்ட்ட கேட்டால் தான் தெரியும், ஏற்கனவே டாரு கிழிஞ்சு போய் தான் உட்காந்துட்டு இருக்கிறான் அந்த ஆள். தோத்திரம், தண்ணி வந்ததுலேயே போச்சு பல கோடி, இதில் இப்போ என்னடா செய்ய அப்படின்றது பல பேர் இங்கே யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்குறோம். வேலை செய்கிறவனை கேட்டால் போச்சுடா, டியூவை கட்டாமல் 10 மாதம் இருக்கேன், அவன் சந்தோஷப்படுறான் பாரு, என் பிள்ளைக்கு இவ்வளோ திடீர்னு ஒரு ஃபீஸு வியாதி வந்துட்டு என்ன ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆமாம், படித்தவனை பார்த்தா படிக்காதவனுக்கு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், படிக்காதவன் படித்தவனை பார்த்து ஐயோ படிச்சிருக்கிறானே நினைக்கும். எல்லாருக்கும் இங்கே உங்களுக்கு என்னென்ன தோணும்? என்ன பார்த்தா அண்ணனுக்கு என்ன கழுத, அண்ணன் போஸ்டரை போட்டு அழகாக காமிக்கிறாரு, அவரை கருப்பாக இருக்கிறவரை கலராக காட்டுறாரு. ஊர் முழுசும் அண்ணனுக்கு மதிப்பு தான், அண்ணன் போனாலே கிளுகிழுப்பு தான். தோத்திரம், அதுவும் அண்ணன் கூட போனால் நமக்கு என்ன மதிப்பு. பிரைஸ் காட். நமக்கு அப்படி தான் சில எண்ணங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சின்ன பிள்ளைகளை போல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. எரேமியாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆமென். இந்த சில நேரம் இந்த நெருக்கடிகள், இந்த இக்கட்டுக்கள் சில நேரம் இப்படி இருக்கும்போது, துன்மார்க்கனும் துரோகம் பண்ணுறவனும் இப்படி இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதைத்தான் நான் ஒரு 3-4 வசனத்தை வேகமாக சொல்ல போகிறேன். என்ன செய்யணும்? செய்ய முடியல, ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல. ஊழியம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஊழியம் பார்க்க முடியல. பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், வாசிக்க முடியல. ஏன்னா சூழ்நிலைலாம் இப்படி இருக்கு. செய்யணும்னு நினைக்கிறானே, செய்ய முடியல. செய்ய முடியாத நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள், நான் குதிரையோடு ஓடக்கூடிய காலத்தில் இருக்கிறேன், அப்படிப்பட்ட தரிசனத்தில் இருக்கிறோம். யோர்தான் பிரவாகித்து வரப்போகிறது, அப்படிப்பட்ட காலத்துக்கு எதிர்நோக்கி நிற்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு என்ன செய்யணும்னுமே எங்களுக்கு புரியல ஆண்டவரே. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத்துக்கு விரோதமாக மோவா புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள், அம்மோனியர்களும் அப்புறத்தில் உள்ள சேயீர் மலை தேசத்தாரும் யோசபாத்துக்கும் யோசபாத் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி எழும்பி வந்தபோது, யோசபாத் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்து, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க, எனக்கு நியாயம் செய்ய மாட்டீங்களா, எனக்கு நீதி செய்ய மாட்டீங்களா, என்ன பண்ணணும்னே எங்களுக்கு புரியல. ஆனால் ஒன்று செய்கிறேன், இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா, இது என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு, என்ன செய்யணும்னு எங்களுக்கு விளங்கல. எரேமியாவுக்கு அப்படிதான் இருக்கு. துன்மார்க்கனும் துரோகியும் அவன் செழித்து ஓங்குகிறான். நீங்க ஏன் நீதி செய்ய மாட்டீங்க, ஏன் நியாயம் செய்ய மாட்டீங்க? அவன் கனி கொடுத்து வேர்பற்றி மேலே எழும்பி போய்கிட்டே இருக்கிறான், ஏன் இன்னும் நியாயம் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ யோசபாத்துக்கு அதே போலதான் வருது. இன்னைக்கு தேசத்தில் அப்படிதான் நடக்கிறது. நமக்கு குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் தேசத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது, யோசபாத் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆனால் பார்த்தபோது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை 19ஆம் வசனம், கோகாத்தியரின் புத்தியரிலும் கொராக்கியரின் புத்தியரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். 21ஆம் வசனம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, கவுன்சிலிங் நடக்குது, உட்கார்ந்து பேசுறோம், டிஸ்கஸ் பண்றாங்க, ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா.
என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்யணும்? துதிக்கணும். எப்படி? மகா சத்தத்தோட. சும்மாலாம் துதிக்க கூடாது. எப்படி துதிக்கணும்? யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல்ல 2ஆம் வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. எங்க இருக்காரு யோனா? மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரு. தேவ சித்தத்தை விலகி இடம் மாறி டைரக்ஷன் மாறி நம்ம ஆள் போறாரு. நினிவேக்கு போனா எங்க போறாரு? ஆமாம், டைரக்ஷன். ஆமாம், இங்கே ஊழியத்துக்கு போன்னு சொன்னால் வேற எங்கேயாவது போய் ஊழியம் செய்கிறது. நமக்கு பிரியமான இடமா போய் ஊழியம் செய்கிறது, கம்ஃபர்ட்டான போய் இடத்துல போய் ஊழியம் செய்கிறது. மீன் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் யோனா இருந்தார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். கர்த்தரை நோக்கி பாதாளத்திலிருந்து கூப்பிட்டேன்னு இருக்கு. ஆனால் மீன் கக்கிச்சா? கக்கியதா? இல்லை. நீங்கள் பாருங்கள், அடுத்த வசனம் கக்கியிருக்காது. ஆனால் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். நானோவெனில் துதியின் சத்தத்தோட. எப்படி சத்தத்தோட? 2ஆம் வசனத்துல இருந்து ஜெபம் பண்றாரு, அமைதியாக கேட்டுட்டே இருக்கிறாரு. பல காரியம் சம்பவிக்குது. ஆனால் 9ஆம் வசனம் வந்த உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப்பை போட்டு நானோ துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். சொல்லி முடிச்ச உடனே 10ஆம் வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. கைத்தட்டி. உடனே விடுதலை, உடனே கர்த்தர் சிறையிருப்பை மாத்துகிறார், உடனே அற்புதம் நடக்கிறது, உடனே பாதாளத்தின் வயிறை கர்த்தர் கிழித்து கொண்டு போடுகிற மாதிரி யோனாவை கரையில கர்த்தர் கொண்டு வந்து போட்டா. துதியின் சத்தத்தோட. அல்லேலூயா. சத்தத்தோட கர்த்தரை துதிக்கணும். இன்னைக்கு எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாத்திருவார். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாத்திருவார். உடனே மீன் உடனே கரையில் அவனை கக்கிட்டு இம்மீடியட் டெலிவரன்ஸ். எப்போ கர்த்தரை நீங்கள் துதிக்கிறீங்களோ இம்மீடியட் டெலிவரன்ஸ். யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை போராட்டம் இருக்கோ இன்னைக்கு நீங்கள் துதிங்க. இம்மீடியட் டெலிவரன்ஸ், இம்மீடியட். எரிகோ உங்களுக்கு முன்பாக மறைத்து நிற்கிறதா? அவர்கள் துதிக்கிற துதியோடு மகா சத்தத்தோடு 6 நாள் சுற்றினார்கள். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் விழுந்தது. எது எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் விழாம இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் விழ பண்ணுவார். எல்லாம் விழ போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 149:8. Psalm 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். என்ன துதியா? உயர்த்தும் துதி. உயர்த்தும் துதி. அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். வாயில் என்ன துதி? உயர்த்தும் துதி. ஹை பிரைஸ் இருக்கு இங்கிலீஷில். என்ன பிரைஸா? ஹை பிரைஸ். அப்படின்னா உயர்த்தும் துதி. ஹை பிரைஸ்னா லோ பிரைஸும் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. உயர்வு அப்படின்னா இன்னொன்று என்ன எது இருக்கு? இருக்குதானே இருக்கு. அப்போ உயர்த்துகிற துதி, சத்தத்தை உயர்த்தி ஹை பிரைஸ் இருக்கு, லோயர் பிரைஸும் இருக்குன்னு நினைக்கிறேன், லோ பிரைஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமே. அப்படின்னா என்ன பிரதர்? ஹை பிரைஸ்னா என்ன? யோபு துதித்த துதி. எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறது லோ பிரைஸ். எல்லாம் இழந்த போது, சொத்தை இழக்கும் போது துதிக்கிறது, பிள்ளையை இழக்கும் போதும் துதிக்கிறது, மனைவி தூஷிக்கும் போதும் துதிக்கிறது, சரீரத்தில் முழுவதும்
பருக்கள் வந்து வாதிக்கப்படும் போது ஓட்டெடுத்து சுரண்டிட்டு இருக்கும் போதும் துதிக்கிறது. நண்பர்கள் ஏளனமா பேசி அவனை நையாண்டி பண்ணும் போதும் கர்த்தரை துதிக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு வந்த நிர்வாணி அவ்விடத்துக்கு திரும்புவேன். நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாதிருப்பது எப்படி? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவருக்கு முன்பாக என்னை ரூபகாரப்படுத்துவேன். ஆமன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். கர்த்தர் சமூகத்தில் இழந்ததுக்கு அப்புறமும், எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும், என் சரீரம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமும், என் மனைவியை தூஷித்ததுக்கு அப்புறமும், எனக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் பேசினது அப்பமும், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் என்று துதித்த போது கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதிப்பது உண்மையானா? இதான் ஹை பிரைஸ், உயர்த்துகிற துதி. எல்லாவற்றிலும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறணும். அதைத்தானே ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார், அதை தானே கர்த்தரை எதிர்பார்க்கிறார். யோபு 1:21, யோபு 2:10, யோபு 13:15, யோபு 19:25, யோபு 42:10. நான் சொன்ன எல்லா வார்த்தையும் இந்த வசனங்களில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எப்பயுமே துதி எப்படி இருக்கும்? சங்கீதம் 142:7 வாசிச்சா, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டில் துதி எப்படி? ஆண்டவரே, நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்துமாவை எனக்கு விடுவியும், நான் உண்மை துதிக்கிறேன். என்னை விடுதலையாக்கும் துதிக்கிறேன். நீதிமான் என்னை சூழ்ந்து கொள்வாங்க, அப்போ துதிக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் 16 25 26 சிறையிருப்பில் காலும் கையும் கட்டப்பட்டு காவல் பண்ணப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கும் போதும் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டு இருந்தார்கள். 26 சொல்லுகிறது, சடுதிலே சிறைச்சாலை நஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. என்னை விடுவிச்சா நான் துதிப்பேன்றாரு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நான் துதிக்கிறேன், நீங்கள் விடுவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமே. கையில் காலில் கட்டு இருந்தாலும், கதவு பூட்டப்பட்டிருந்தாலும், காவல் பண்ணப்பட்டிருந்தாலும் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பேன். மகா உயர்ந்த சத்தத்தோட. கட்டுகள் கலண்டதான், கதவுகள் திறந்ததான், பூமி அதிர்ந்ததான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் துதிக்க போகிறீங்க? எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறா. எதெல்லாம் அசையாமல் இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் அசைய பண்ண போகிறா. எதெல்லாம் அசையாமல் இருக்குது உங்கள் குடும்பத்தில்? எந்த புருஷன், மனைவி, பிள்ளைகள் வியாபாரத்தில் அசைவில்லையா? கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்க போகிறார். பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். இது உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைக்க போகிறார், அசைய பண்ண போகிறார். கட்டுக்கள் கலர போகிறது. எல்லா சிறையிருப்புகள் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை உடனே 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 கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்துச்சாம். கர்த்தர் நம் வாயை நகைப்பினால் எங்கள் நாவை சந்தோஷத்தினால் நிரப்ப பண்ண போகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 9:13 இப்படி சொல்லுகிறது, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறுவேன். யார் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கும் போது தான், எனக்கு மரணமே வரும்போதும் என்னை தூக்கி விடுகிறவர். அப்படின்னா என்ன? நான் மரிக்கிற நேரத்திலையும் கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஒரு பரலோக வாசல், சியோனின் வாசலில் கர்த்தர் எனக்கு காத்திருப்பார். என் ரட்சிப்பில் நான் களி கூறுவேன். யாருக்கு பரலோக வாசல் திறக்கும் தெரியுமா? மரிக்க போகும்போதும் ஆண்டவரை எப்போதும் துதிக்கிற ஆட்கள், லாஸ்ட் டைம் வரைக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த சங்கீத பகுதியில், சங்கீதம் மட்டும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா துதியும் இருக்கும், ஜபமும் இருக்கும், முறுமுறுப்பு இருக்கும், சண்டை இருக்கும், பல காரியம் இருக்கும்.
பல போராட்டம் இருக்கும், வழக்கு இருக்கும், நியாயம் இருக்கும், நீதி, பல காரியம் சொல்லிகிட்டே வருவார். ஆனால் 145ஆம் சங்கீதம் 136க்கு அப்புறமே வாசித்து பாருங்கள், துதியுங்கள் துதியுங்கள்ன்றது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், விட்டு 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 வந்துக்கிட்டே இருக்கும். 145க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. பட்டு 150 சாங் 150 150ஆம் சங்கீதத்தை வாசித்தா ஆரம்பத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் என்ன தான் இருக்கும்? துதியுங்கள் துதியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பம் நமக்கு சில நேரம் ஜபம், முறுமுறுப்பு, வழக்காடுது, விவாதங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய லைஃப் எண்டு எப்படி இருக்கணும் தெரியுமா? துதியுங்கள் துதியுங்கள். துதியில் தான் நம்முடைய லைஃப் முடியணும். சீகன் பால் யார்? தரங்கம்பாடியில் வந்து அவரோட இணைஞ்சு ஒரு 6 பேர் ஊழியம் செஞ்சு வேதாகமத்தை தமிழில் எழுதுறதற்கு அதை கையில் கற்றுக்கொண்டு, ரத்தம் வந்த பிறகும் அவர் போராடி கற்றுக்கொண்டு, அவ்வளோ வியாதி வந்து அந்த மிஷினை எடுத்து உடஞ்சும் அதுக்கப்புறம் கொண்டு வந்து தரங்கம்பாடியில் செட் பண்ணி அவரோட இணைஞ்ச ஒரு 6 பேரோட பைபிளை ரிலீஸ் பண்ண, தமிழில் அச்சடிக்க முத ஒரு புத்தகம் தமிழில் பிரிண்ட் பண்ணப்பட்டது பிரிண்டிங்கில். அவர் அடித்த முதலாவது பிரிண்டிங் என்னது? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுதான் அவர் பிரிண்ட் அடித்த இது துதியில் தான். நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் பல மாதிரி இருந்திருக்கலாம், பட் எண்டு துதியோட முடியணும். ஏன் செத்த வீட்டில், இறந்த வீட்டில், மரண வீட்டில் நம்ம அதிகமாக பாட்டு பாடுறோம்? நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.